ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜேஇ எக்ஸாம்னா என்ன, இந்த எக்ஸாம் எழுதுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னு, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து காலேஜை பற்றின அப்டேட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜேஇ எக்ஸாம்னா என்னன்றதை பார்க்கலாம். ஜேஇஇ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம் நம்ம எதுக்காக எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸில் நம்ம அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்ம அங்கே படிக்க முடியும். ஓகே, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் அப்படின்னா என்னென்ன காலேஜஸ்ன்னு பார்த்தோன்னா ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னாலஜி இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா டாப் காலேஜ்னு சொல்லுவோம். அண்ட் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐஐடி காலேஜஸ் டோட்டலாக 23 காலேஜஸ் இருக்குது. என்ஐடி பார்த்தீங்கன்னா 31 காலேஜ் இருக்குது. அண்ட் ட்ரிபிள் ஐடி காலேஜ் பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. கவர்மெண்ட் ஃபண்டட் காலேஜ் 19 இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 103 காலேஜ் பார்த்தீங்கன்னா டாப் காலேஜ் மட்டுமே இருக்குது. அண்ட் இந்த எல்லா காலேஜும் சேர்த்து ஓவராலாக வேக்கன்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 37,952 வேக்கன்ட் இருக்குது. ஸோ இந்த டீல்ஸை நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா 2025 இயருக்கான இந்த வருஷத்துக்கான ஜேஇ எக்ஸாம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 28 அக்டோபர் அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் நவம்பர் 22 வரைக்குமே அப்ளிகேஷன் டேட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது ஜேஇனா ஒரே எக்ஸாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. மெயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது. இது இல்லாமல் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம் இருக்குது. மெயின் எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ஐடி ட்ரிபிள் ஐடியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் ஐஐடியில் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஐஐடி ஜாயின் பண்ணணும்னா ஜேஇஇ அட்வான்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் எந்தெந்த ஷெடியூல் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஜேஇ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜனவரி அப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம அதில் 250 ரேங்கிங்குள்ளே வந்தால் மட்டும்தான் ஜேஇ அட்வான்ஸ்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டாப் காலேஜான ஐஐடியில் நமக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும். அண்ட் இந்த எக்ஸாம் நம்ம எழுதுறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்குன்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா +1 +2ல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்டை நம்ம எடுத்து படிச்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம 12th மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 75% மேலே இருந்தாலே போதும், கண்டிப்பாக ஜேஇ எக்ஸாம் நம்ம எழுதலாங்க. யாராக இருந்தாலுமே எழுதலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எழுத முடியும். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வருஷம் நீங்கள் 12th எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுட்டு நீங்கள் இப்போவே போய் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே டாப் காலேஜில் செலக்ட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸில் அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே எங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.